அதுக்கப்புறம் லேகியம், அப்புறம் சத்தான லேகியம் எல்லாம் குடுக்குறேன்னு சொன்னாங்களே. ஆமா ஆமா கொடுப்பாங்க, நல்லா கொடுப்பாங்க. ஏண்டி குடுக்கறது குடுப்பாங்க தாண்டி, இவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க, வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க நம்பி ஓட்டு போட்டதுக்கு கொடுப்பாங்க, அல்வாவா கொடுப்பாங்க. அப்பப்போ போங்கடி இவனுங்களே வாக்குறுதி கொடுப்பாங்களே தவிர ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன் செய்யலன்னா சத்தான மாவு தரேன்னு சொன்னாங்க, அது கூட தரதில்லக்கா. அதான் சொல்றேனே, புரியலையா? கேக்குறேனே, எதுவுமே எங்கள்கிட்ட இல்ல, இவ்வளவுதான் சத்தா சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடே நீ ஒண்ணு சொன்னல, என் புருஷன் அதாவது வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவன் சரியா இல்ல, சம்பாதனை வரல, அதனாலதான் என்னால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னல. அதுதாண்டி இப்ப தமிழ்நாட்டுல நடக்குது. தலைமை சரியில்லை, தரிகட்ட நாடாயிடுச்சு. அதாவது அதான் சொல்லுவாங்க, தலைக்கு தலை பெருனா தருதலை கொடுத்தணும், அவங்க குடும்பத்தினால நம்ம நடுத்தவர்ல நிக்கணும். அதுதான் நடந்துக்குது. அடியே அம்மா எப்படி பார்த்தாங்க பத்தியா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அந்த அம்மா வளர்த்த குழந்தைங்களா சத்தான குழந்தையா முத்தான குழந்தையா 3 கிலோல பிறந்தது. இப்போ எதிர்காலத்துல வர குழந்தைங்களா நோஞ்சானா பிறக்கும் போலகுது. இந்த காலம் மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்ப்பிணி தாய்மார்களே, பொண்ணை பெற்ற அம்மாமார்களே, பெரியோர்களே, நாம கைய எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். கைய எங்க வைக்கணுமோ, அதாவது அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுக்கு தாய் வீட்டுல இருந்து குழந்தை நின்ன உடனே மருந்து கொடுப்பாங்க, அப்புறம் சீமந்தம் பண்ணுவாங்க. இத்தனையும் எங்க அம்மா அழகா திட்டத்தை வகுத்தாங்க. நாங்க கொடுத்துருவோம். என்னத்தடா கொடுத்தீங்க, என்னத்த கொடுத்தீங்க? எல்லார் வாயிலும் மண்ணை தான் போட்டீங்க, வெறும் கையை வீசின்னு வரோம் நாங்க. நல்லா கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. எப்படி வரும்? ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுன்னு எழுதி வச்சது எப்படி வரும்? அம்மா அப்படி கிடையாது, தாய் அல்லவா, தாயின் வழி வந்த பிள்ளை இல்லைவா? அம்மா சொன்ன கட்டளை நிறைவேற்றினாரு எடப்பாடியாரு. அப்போ வரைக்கும் எல்லாமே நல்லா நடந்தது. பொறுத்துக்கலையே, வாயில வயிற்றுல அடிச்சுக்கின்னு அவங்க விட்ட திட்டத்தை தான் இவங்க செஞ்சாங்க. அதை ஒழுங்கா செஞ்சாங்களா? தருதலை கொடுத்தோம்னா அப்படிதான் இருக்கும். நாம அந்த தருதலை கொடுத்தனத்தை நல்ல ஒரு தலைமையா நம்ம நிரூபிக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். என்ன பண்ணணும்? ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். கரெக்ட்டா சொன்னக்கா, நீ கரெக்ட்டா நல்லா சொன்னக்கா. நம்ம ஐயா எடப்பாடியாருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். இந்த பாரு, நல்லா சொன்னக்கா, நல்லாவே சொன்னக்கா. கேட்டுக்கிட்டு போய் உங்க வேலையை காட்டிடாதீங்க. நல்லா சொன்னக்கா. என் பொண்ணு மாதிரியா நீங்களும் நிக்காதீங்க, ஓட்டை பார்த்து போடுங்க. யாருக்கு போடுவீங்க? ரெட்டலைக்கு. சரி போங்க புலம்பி இப்ப என்ன பிரயோஜனம்? 1000 ரூபாய்க்கு செவி சாய்ச்சி விட்டுட்டீங்க அனைத்து பொக்கிஷமான திட்டங்களையும். இப்பயும் ஒன்னும் கெட்டு போகல. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆட்சி வந்துடும். அந்த பிறந்த குழந்தை அனுபவிக்கும் அனைத்து சாதனை திட்டங்களையும் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம் தலைவர், நமக்கான தலைவர், வருங்கால முதல்வர் புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார். பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்து நம்மளை எல்லாரையும் சிறப்பாக என்ன செய்ய வச்சாங்க? கொண்டாட வச்சாங்க. கொரோனா அப்படின்றது ஒரு பேரிட இழப்பு. அரசாங்கத்துக்கும் வருமானம் இல்லை, நம்மளுக்கும் இல்லை. விட்டாங்களா நம்மள? இல்லை. 2500 ரூபாய் கொடுத்து நீங்க கொண்டாடுனா நான் கொண்டாடின மாதிரி அப்படின்னு ஒரு சிறப்பு மிக்க தலைவர் அவர்கள் புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வரவேற்க தான் நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறோம். அடுத்ததாக நட்சத்திர பேச்சாளர் மதிப்புக்குரிய சகோதரி காயத்ரி ரகுராம் அவர்கள் உங்களுடன் சேர்ந்து கலந்துரையாட இருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. அன்புக்குரிய மரியாதைக்குரிய
கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிருக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், அவரோட கட்சி, இந்த கழகம் மக்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கழகம். அதுவும் தாய்மார்களுக்கும் மகளிருக்கும் பெண்களுக்கும் அவ்வளோ ஆதரவு கொடுத்த ஒரே இயக்கம் எதுனா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது ஒவ்வொரு மகளிருக்கும் அங்கீகாரமும் சக்தியும் எந்த பயமும் இல்லாம பெண்கள் நடமாட முடிஞ்சது. ஒவ்வொரு திட்டங்களும் பெண்களுக்காகவே எழுதப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கட்சி எதுனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இத்தனை பெண்கள் தைரியமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு நம்மளுக்காக ஒரு பொக்கிஷமாக நம்மளுக்கு கிடைச்சத புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவரோட ஆட்சி இருக்கும்போது இந்த 4.5 ஆண்டு அவ்வளோ அற்புதமான ஆட்சி கொடுத்தாங்க. மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு அம்மா கொடுத்த திட்டம் எந்த திட்டமும் நிறுத்தாம அப்படியே மக்களுக்கு தந்தாங்க. அத்திக்கிடவு அவினாஷி திட்டம் தந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைச்சாங்க. ஐயா அவர்கள் சுயம்பாக வந்தார். அவர் சுயம்பாக வந்தார். எந்த ஒரு குடும்பத்தினாலையும் அவர் வரல. அவரு ஒரு தனி மனிதராக அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அவரோட தலைமைத்துவம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைமை பண்பு. அது மட்டும் இல்ல, ஐயா இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல திமுக கிட்ட எவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு வரும்போது எனக்கு தைரியம் கொடுத்து இந்த கட்சியில எனக்கு ஒரு இடம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா அது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார்னால மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு அக்கா, மகளிர் அணி செயலாளர் வளர்மதி அக்கா அவர்கள் அவ்வளோ ஒரு சப்போர்ட். இன்னைக்கு இத்தனை பெண்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, இந்த திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். வீட்டுக்கு அனுப்புறோம். திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்புறோம். 2026 யார் ஆட்சி அமைக்க போகிறது? யார் ஆட்சி அமைக்க போறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போகுது. ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக போறாரு. நம்மளுக்கு அப்பதான் ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது. இதுவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பொற்கால நாட்கள் இருந்தது, நம்மளுக்கு பொற்கால ஆட்சி. ஆனா இன்னைக்கு இந்த திருட்டு திமுக மக்களை அனைவருமே வஞ்சுக்கிட்டு ஒரு பயத்திலேயே வச்சுக்கிட்டு அச்சுறுத்தலோட கொலை, திருட்டு, கற்பழிப்பு, அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. ஒரு குடும்பத்துக்காக, ஒரு குடும்பத்தோட சொத்துக்காக பாதுகாக்கிறதுக்காகவே இந்த ஆட்சியை நடத்துறாங்க இந்த திருட்டு திமுக. அந்த மாதிரி ஒரு ஏக்கமா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொதுமக்களுக்காகவே ஒரு நல்ல நிர்வாகம், நல்ல திட்டம் மக்களிடையே போய் சேரணும்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னால மட்டும்தான் செய்ய முடியும். அதனால நீங்க அனைவரும் சிந்திச்சு வாக்குகள் சிதறாம ஒரு நல்ல ஆட்சி மக்கள் இடையே வந்து உங்க கூட வந்து சேர்ந்து பணி செய்ய ஒரு நல்ல ஆட்சி வேணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ரெட்டலைக்கு வாக்களிச்சு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது நான் வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்க நாடக குழு உங்களுடைய விழிப்புணர்வுக்கு விருந்தளிப்ப என் அன்பு சகோதரிகளே, நான் சொல்வதே கேட்கிறதா? உங்களில் ஒருத்தியாக இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வாஷ்ரூம்
உங்களுக்கு ரைட் சைடில் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாரும் வெளியே போக வேண்டாம் என் அன்பு சகோதரிகளே. யாராவது இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் வழி நடத்துங்க ப்ளீஸ். அதை தாண்டி நிறைய இல்லை, சில சேர் மட்டும், இருக்கைகள் மட்டும் 1 2. எதுக்கு நான் மறுபடியும் சொல்றேன்னா, இவ்வளவோ சிறப்பான செயல்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த விடியா திமுக அரசின் கேவல நிலை என்னவென்றால் நம்மளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அதோடைய வேலையை அதுதான். அதை விடுங்க, அந்த ஒரு சேரை மட்டும் எடுத்து போடுவாங்க டிவியில. இவ்வளோ சாதனையெல்லாம் வராதே, அதை மட்டும் போடுவாங்க. அது சரி, உண்மையும் நீதியும் ஒளிஞ்சிருக்கும், மறைஞ்சு போயிடாது இல்லைங்களா? மறைஞ்சு போயிடாது, திரும்ப வரும். 2026 இன்றைய சட்டமன்ற எலெக்ஷன் கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு இருக்கின்றது, எதிர்காலம் இருக்கின்றது. இதோ உங்கள் கண்களுக்கு விருந்தாக சிந்தித்து செயல்படுவதற்கு என் அன்பு சகோதரிகளே, மகளிர் அணி சகோதரிகளே, எல்லாருமே உள்ள வாங்க. உங்களுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக இங்க செஞ்சு வச்சிருக்காங்க குமரகுரு அண்ணா அவர்கள். அதனால வாங்க, இருக்கைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. என்னைக்குமே அண்ணா திமுக மகளிருக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி. அதனால நீங்க வெளியில இருந்து யாரும் கஷ்டப்பட வேண்டாம். தயவு செய்து நான் சொல்கிறது கேட்கிறதா? உள்ள வாருங்கள் என் அன்பு சகோதரிகளே, உங்களுக்கான இருக்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. விவசாயனா எங்களுக்கு தெய்வம். அதிமுக ஆட்சியில எங்களை மாதிரி விவசாயிகளை எல்லாமே கொடுத்தாங்க. ஆனா இந்த ஆட்சியில எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா விவசாயத்தை நாங்க தெய்வமா நினைக்கிறோம். இப்போ கூட சொல்றேன்னா, நாங்க உறுதியா இருக்கிறோம். ஆட்சி மாற போது எங்களை மாதிரி விவசாயிகளா நாங்க நல்லா இருப்போம்னா. எதுவுமே கொடுக்க மாட்டாங்கிறாங்கண்ணா. ஆமாண்ணா, அதனாலதான் நான் தொழிலே மாத்திக்கிறாங்க. நீ கேட்கவும் மாட்டேங்கிற. உன் மண்ணாட்டின்னு எப்படி பார்த்தாலும் சொல்லிட்டேன். பாரு, நீயாவது சொல்லக்கூடாதா? அண்ணே, இந்த மண்ணை விட்டு எங்களை எங்கன்னே போக சொல்றீங்க? நாங்க விவசாய குடும்பம், காலமா விவசாயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவசாயம் தானே எங்களோட வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா விவசாயம் தான் எங்களோட உயிர் மூச்சு. எங்களுக்கு மட்டும் இல்லைண்ணே, எங்களை போல இருக்கிற விவசாயிங்க எல்லாருக்குமே விவசாயம் தாங்க உயிர் மூச்சு. அதனால எங்களால இந்த தொழிலை மாத்தி செய்ய முடியாதண்ணே. என்ன பண்ணுறது, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நான் வந்துட்டான். வாடா முடியாண்டே, இவன் தான் பாவம் இப்படி இருக்கிறான். நீ ஏன்டா இப்படி சோபா வர? என்ன சித்தப்பூ சொல்லுவேன், இந்த ஆட்சியில இருக்கிறவங்க விவசாயிங்க படுற கவலைய கஷ்டத்தை உணரவே மாட்டேங்கிறாங்க. உரம் தர்றேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. விதை தர்றேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. பூச்சிக்கொல்லி மருந்து தர்றேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. இது எல்லாத்துக்கும் மேல விவசாய கடனை ரத்து பண்றோம்னு சொன்னாங்க, பண்ணல. என்ன செய்ய? அது மட்டும் இல்லனே, ஆடு தரேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. மாடு தரேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. கோழி தரேன்னு சொன்னாங்க, அதையும் கொடுக்கல. அப்புறம் நம்மளுடைய நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த விடாம இவங்க அப்படியே தடுத்துட்டாங்க. நம்ம நெல்லெல்லாம் கூட தான் கொள்முதல் பண்றேன்னாங்க, பண்ணல. நெல்லெல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்கு கிடங்கு கட்டி தரேனாங்க, அதுவும் பண்ணல. அதனால தானே நம்ம நெல்லெல்லாம் நடுவோட்டில் போட்டு வச்சோம். அது வெயிலையும் மழையிலையும் காஞ்சி எல்லா நெல்லும் வீணா போயிட்டு. இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நாம சேர்ந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். இனிமேலாவது நாம திருந்தணும்னு நினைங்க, திருந்தி வாங்க. இவங்களெல்லாம் ஏமாத்தி நம்ம ஏதாவது பண்ண நினைச்சோம், சம்பாதிக்கலாம் நினைச்சோம், ஒண்ணு நடக்காது போல இருக்கு. விவசாயிகள் என்னையா பண்றது? பரவாயில்ல போட்டோம். இவ்வளவு நாளா இந்த கொள்ளக்காரங்களோட படாபாடு பட்டோம். இவங்க நல்லவங்க, விவசாயிங்க நல்ல கொள்கையை தேடுறாங்க. இவங்க கும்பல்ல சேர்ந்துருவோம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை
இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில் இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் எண்ணப்படி பறக்க வேண்டும் என்றும் ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கொடி பஞ்சம் இல்லை என்னும் அண்ண கொடி. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே இங்கே வரவிருக்கிறார். நீங்க சொன்னது வரும்போது இந்த வழியே தான் வரப்போகிறார், இந்த சாலையிலே தான் வரப்போகிறார். இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து அவர் கையசைத்துக் கொண்டே வரப்போகிறார். தயவு செய்து நடுவில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்களுக்கு வழிவிடுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், ஆண்கள் பெண்களுக்கு வழிவிடுங்கள். எவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருப்பது, பெண்கள் எல்லாம் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். உட்காருவதற்கு வழி இல்லாமல், வருவதற்கு வழி இல்லாமல் சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நடுவிலே இருக்கிற வழியிலே வருகிற போதுதான் எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டே வருவார். அதற்குத்தான் இந்த சாலையே போடப்பட்டது. தயவு செய்து ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கழகத் தோழர்கள் ஆண்கள் தயவு செய்து நீங்கள் எல்லாம் வழிவிட வேண்டும். பின்பக்கத்திலே போய் நின்றால் வசதியாக இருக்கும். தயவு செய்து வெளியே இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் உள்ளே அமர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் எடப்பாடியார் வந்து கொண்டிருக்கிறார். ரெடி கொண்டுட்டியடா. ஓகே சார். அங்க பெண்கள் வர்றதுக்கு தயவு செய்து அந்த பெரிய பேட்ஜுக்கு பக்கத்தில் கொள்கிறோம். பொருள் எடுத்துன்னு வரானா ஒண்ணுமே காணோம். எப்ப மாறுவான், எப்ப இது பண்ணுவான்? ரொம்ப இதுவா இருக்கு. வாடா வாடா டே டே வாடா செல்லம். ஐயோ மல்லிகா வந்து
இது பண்ணிட்டே வேண்டாம் போத்து. என்னங்கடா அண்ணனுங்கடா? ஆஹா ஏய் ரொம்ப சூப்பரா இருக்குது. காசு கிடைக்கலன்னு சொல்லி எப்படி இதெல்லாம் வாங்கினா பவர் ஆகுதுடா டேய். ஏய் இவன் எப்படின்னா ஒன்னு எடுத்துன்னு வந்துடுறான்டா. வீட்டுல இருந்து காசை எடுத்து வந்து பொருளை நமக்கு வாங்கி கொடுத்துட்றான்டா. இத ரொம்ப சுகமா இருக்குதுடா நமக்கு. ஆஹா சரிடா வாங்கடா போலாம் நம்ம. என்னடா வீட்ல இருந்து போகும்போது நல்லா தானடா போனேன், வரும்போது என்னடா இப்படி ஆடிக்கிட்டு வர? என்னடா சாப்பிட்ட? ஏன்டா காசு இல்லடா என்கிட்ட. எதுக்கு காசு கேக்குற? காசு வச்சிருக்கியா இல்லையா? எதுக்கு கேக்குற? காசு வச்சிருக்கியா இல்லையா? அதை விட சொல்லு. உங்க அப்பா இப்படிதான்டா குடிச்சே செத்து போயிட்டாரு. நான் வீட்டு வேலை செஞ்சு உன்னைய காப்பாத்துறேன்டா, படிக்க வைக்கிறேன்டா. அது மட்டும் இல்லடா, எங்க ஆட்சி வந்தா கஞ்சா இருக்காது, சாராயம் இருக்காது, தண்ணி கடை இருக்காது, எதுவுமே இருக்காது. நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, நம்பி ஓட்டு போட்டோமே. இப்ப வீட்டுக்கு ஒருத்தர் செத்து போறாங்களே குடிச்சு. ரோட்ல பார்த்தா செத்து கிடக்குறாங்க, வீட்டுல பார்த்தா செத்து கிடக்குறாங்க. ஏன்டா அப்படி பண்ற? உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்டா. ஏன்டா அப்படி பண்ற? உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. வீட்டுக்கு இந்த கதையில வேணாம். இப்போ காசு இருக்கா இல்லையா? என்கிட்ட இல்லடா, என்கிட்ட இல்ல. சொல்லுடா, சொல்லு. காசு இல்ல என்ன சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம்
அழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் கண்டு நாங்க மயங்கல மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒடுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்ந்தனதும் குடிமரமது நாயகனும் இபிஎஸ் என்ற இருந்து மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். என் அன்பு சகோதரிகளே, சிந்தித்து விட்டோம், செயல்பட வேண்டியது மட்டும்தான் பாக்கி, இல்லைங்களா? அடுத்ததாக உங்களுடன் சேர்ந்து கலந்துரையாட வருகை தர இருக்கும் மாண்புமிகு மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி அக்கா அவர்கள் வருகை தந்து உங்களுடன் சேர்ந்து கலந்துரையாட இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இங்கு வந்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களுடைய குல தெய்வமாக இருக்கின்ற இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி அந்த இரும்பெரும் தலைவர்களுடைய ஆசையோடு கழகத்தை வழிநடத்த செல்கின்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்காலத்தில் உங்களால் மீண்டும் முதலமைச்சராக ஆளக்கூடிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு உங்கள் மத்தியில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அக்கா வளர்மதி அவர்களை, இந்த மாநாடு கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற அண்ணன் குமரகுரு அவர்களை மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து மகளிரணியை சேர்ந்த சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். இங்க இத்தனை மகளிர்கள் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு உதாரணம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வர முடியாத சூழலை இருந்துச்சு. படிக்க போச்சோன்னா இவங்க படிச்சு என்ன ஆக போகுது அப்படிங்கிற காலத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சு உங்களால எதையும் சாதிக்க முடியும் என்று சொன்னவர் மட்டுமல்ல, அதை செய்து காட்டியவரும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த தாய் முதலமைச்சரா வந்த உடனே பெண்களுக்கு என்னென்ன திட்டம் கொடுத்தா அத்தனை திட்டத்தையும் நாளே அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று பார்த்து காத்து கொடுத்த அந்த தலைவிக்கு நாம செய்கின்ற நன்றி கடன் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும். அதுவும் மட்டுமல்ல, நிரந்தர முதலமைச்சர் ஆக்குவதற்கு இங்கே இருக்கின்ற அத்தனை தாய்மார்களுடைய
கையில் தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நம்மளுக்கு இப்போ இங்கே நிறைய நாடகத்தை நடத்தினாங்க. அதுல கொஞ்சம் ஏங்க ஆம்பளைங்களாம் கொஞ்சம் ஓரம் உட்காருங்க, வழி விட்டுருங்க. புதுசாக வர இருக்கிறாரு. ஆம்பளைங்கெல்லாம் ஓரம் வந்துடு, அங்கே நிற்கக்கூடாது, தனியாக வரணும், தனியாக வரணும். இங்கே ஆண்கள் யாரும் இருக்கக்கூடாது, ஓரமா சைடில் வைக்கணுமா. பூ போறவங்க நிறையா இருக்கீங்களா? இன்றைய தினம் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க மாவட்ட மகளிருடைய எழுச்சி மாநாடு பொதுக்கூட்டம் மிக சீரோடு சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் பெண்களை எவ்வாறு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாங்க, பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்க சொன்ன தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல, விலைவாசி உயர்ந்து போச்சு, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, எங்க பார்த்தாலும் கொலை கொலை எல்லாம் இருக்கு. இது முடிச்சிருங்க. வரப்போறா நான் ஏழை ஏச்சிங்க, கொஞ்சம் முடிச்சுங்க, ஏச்சி எல்லாம் ஏச்சிங்க, ஒரு நோத்துக்கு கொஞ்சம் எல்லாம் ஒரு. அதனால 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 பிடிக்கிட்டு இருக்காங்க. விலைவாசி ஏறி போச்சா இல்லையா? எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புதுசால வந்துறாரு. வழி விடுப்பா, வழி விடுப்பா, ஆண்கள் வழி விடு. வழி எட்டு ஏன் வந்தீங்க? எட்டவா புதுசால வர இருக்காரு. தயவு கூர்ந்து யாரும் உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்ந்து அவர் பேசுவாரு. வந்தாரா? இங்க தயவு செய்து யாரும் ஆம்பளை வரக்கூடாதுங்க. செம்பவேல யாரும் ஏறக்கூடாது, ஆண்கள் யாரும் ஏறக்கூடாது, மகளிர் மட்டும் தான் உட்காரணும். யாரும் ஆம்பளை வரக்கூடாது. தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஒன்றிய செயலாளர் நகரசபை சார்பு மட்டும் செயல்படி உட்காந்துங்க. யாரும் தயவு செய்து மேலே ஏறக்கூடாது. ஒல்லி மகளிர் மாநில மட்டும் தான் இருக்கணும். கோச்சிக்காங்க. ஐயப்பண்ணா வாங்கண்ணா, ஃப்ரெண்ட்ல வாங்க. தயவு செஞ்சு ஒரு அரை மணி நேரம் பொதுச் செயலாளர் சிறப்பாக பேசுவாரு. பெண்கள் படுகின்ற கஷ்டங்கள், விலைவாசி ஏறி போச்சு, சட்டம் கெட்டு போச்சு, கொலை கொள்ளை கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொதுச் செயலாளர் வந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து வந்துச்சா சீக்கிரமா கிளம்பலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா. இல்ல நான் உட்கார்ல கிரௌட் உட்கார்ல அப்படின்னு நான் சொன்னேன். பணி அதிகமா இருக்கிற அந்த மாதிரி பண்ண சொல்லி பொதுச் செயலாளர் வந்து விட்டார். போய் ஓரம் இல்லைங்க எல்லாம். நிறுத்துமா, போதும் வாங்க, போதும். சொன்னா கேட்க மாட்டேயா? ஏந்திரிமா, ஏந்திரி முடிக்க. நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதோ வருகிறார். இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டு கைகளை அசைத்தவாறு உங்களை நாடி தேடி வந்து கொண்டிருக்கிறார். இங்க நின்று கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு சகோதரிகள் எல்லாம் ஒரு பலத்த கைத்தட்டல் பண்ணுங்க பார்க்கலாம். பலத்த கைத்தட்டல். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய
மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க கழகத்தின் காவல் தெய்வம் அண்ணன் எடப்பாடியார் ரெட்டல வந்தது மக்களி போடையா பார் மக்களை காக்குது மக்களி போடம்மா யார் நம்மள அடக்கி மிரட்டி தடுக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது மக்களி போடையா கழகத்தின் காவல் தெய்வம் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் கழகத்தின் காவல் தெய்வம் அண்ணன் எடப்பாடியார் கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் எடப்பாடியார் அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் இபிஎஸ் வருகவே தலைவர் மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வராரே துணிச்சதா கைகள் கொடுத்து செவந்ததா இந்த வழியை கொடுத்ததே எங்க புரட்சி ரெட்டல வந்தது மக்களி போடையா பார் மக்களை காக்குது மக்களி போடம்மா யார் நம்மள அடக்கி மிரட்டி தடுக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது மக்களி போடையா எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவர் எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவர் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவர் எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவர் எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே
மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவர் எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவர் எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவர் எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவர் எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே கழகத்தின் காவல் தெய்வம் அண்ணன் எடப்பாடியார், கழகத்தின் காவல் தெய்வம் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் எடப்பாடியார், சேலத்தின் சிங்கம் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் எடப்பாடியார், சேலத்தின் சிங்கம் அண்ணன் எடப்பாடியார், குடிமராமரத்து நாயகன் அண்ணன் எடப்பாடியார், காவேரி காப்பாளன் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார், கழகத்தின் காவல் தெய்வம் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், கழகத்தின் காவல் தெய்வம் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் எடப்பாடியார், சோதனையெல்லாம் தாங்கி சாதனை படைத்த சரித்திர நாயகன் எடப்பாடியார், கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடியார், நாளைய முதல்வர் எடப்பாடியார், அடுத்த முதல்வர் எடப்பாடியார், அடுத்த முதல்வர் எடப்பாடியார், அடுத்த முதல்வர் எடப்பாடியார். மேடையில் இருக்க ஆண்களை இறங்குங்க. மேடையில் இருக்கக்கூடிய ஆண்களை இறங்க. மேடையில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் இறங்க வேண்டும். பெண்கள் மட்டும் தான் மேல இருக்காங்க. மேடையில் இருக்க ஆண்களை இறங்க, தயவு செய்து. ஆண்கள் எல்லாமே இறங்க. கோச்சிக்காதீங்க, இறங்க. இல்ல கீழே இறங்க, கீழே இறங்க. கோச்சிக்காதீங்க, தயவு செய்து கீழே இறங்க. மேல ஒன்லி பெண்கள் மட்டும் நிக்கிறோம். ஆண்கள் அனைவருமே கீழே இறங்க, தயவு செய்து. ஆண்கள் அனைவரும் இறங்க வேண்டும். ஆண்கள் அனைவரும் இறங்க வேண்டும். ஆண்கள் அனைவரும் இறங்க வேண்டும். உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா சென்ட்ரல்ல இருக்க போங்க, பின்னால போங்க. நடுவுல இருக்கிற அன்ன வாகனம் வந்த நடுவுல இருக்கிற ஆண்கள் அனைவரும் பின்னால செல்லவும். யாரே
மக்கள் நெஞ்சில் வாழும் முதல் அண்ணன் இறங்க, தயவு செய்து இறங்க, யாரும் கிடையாது மேல. அண்ணன் மாவட்டம் கொடுக்கறதுண்ணா, மாவட்டம் கொடுக்கறதுண்ணா, இப்பயே கொடுத்துறாப்ல. அண்ணா கொடுத்துரு, அது மட்டும் கொடுத்துலாம். எடப்பாடியாரே எடப்பாடியாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடியாரே எடப்பாடியாரே தமிழருக்காக வாழும் ஹலோ, தயவு செய்து ஆண்கள் அனைவரும் இறங்கவும். மோகன் ஒரு சேர் போடு, மோகனுக்கு சேர் ஒன்று போடுங்க. அண்ணா மோகனா இங்க வாங்க, ஒரு சேர் போடு, இங்க வாங்க, ஒரு சேர் போடு. மீ எல்லாரும் இங்க வந்து உட்காருங்க, உட்காருங்க. இங்க ஒரு சேர் போடுங்க, வந்துங்க. செந்தில சரி உட்காந்து, உட்காந்து உட்காந்து. பிரபு பிரபு சரி எம்எல்ஏ உட்காரு, அவங்க உட்காந்துங்க. அப்படி வாங்க உட்காந்து. எம்எல்ஏ எம்எல்ஏ சேர் போடு, பிரபு போடு. அதான் அதான் 4 சேர் போடு. அதான் ஹலோ, கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் மகளிர் எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தலைமை உரையேற்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் தந்த கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர், நாளைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இதோ மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தலைமுறை ஆற்றுமாறு எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நவகிரகங்களில் சிறந்ததாக விளங்கக்கூடியது குரு. அதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதன்முறையாக மகளிருக்கென்று மாநாடு நடத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆற்றல் படைத்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் குமரகுரு அவர்கள் தலைமை உரையேற்று நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கழகத்தின் நிறுவனர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அருளாசியோடும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அருளாசியோடும் கழகத்தினுடைய 3ஆம் தலைமுறை முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்
கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெற்று தந்த என் தலைவர் புரட்சி தமிழர் அருமை எடப்பாடி கரத்தை வலுப்படுத்துவோம் கேட்டுக்கொண்டு வருகிற அனைவருக்கும், அதுவும் மாநிலத்தில் வருகின்ற அனைத்து மாநில மகளிர் நிர்வாகிகள், மாநில மகளிர் செயலாளர்கள், மாவட்ட மகளிர் செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டில் வருகிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போது கழக மகளிர் செயலாளர் அக்கா வளர்மதி அவர்களை சிறிது பேச ஆரம்பிக்கிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மூவரையும் வணங்கி நடைபெற்று கொண்டிருக்கிற மாபெரும் மகளிர் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த மாவட்ட கழக செயலாளர், என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்திருக்கிற மாநில நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழகத்தின் ஒன்றிய செயலாளர்களே, நகர செயலாளர்களே, பேரூராட்சி செயலாளர்களே, இவ்வளவு நேரம் எந்த திருமுகத்தை காண வேண்டும் என்று நீங்கள் துடித்துக் கொண்டிருந்தீர்களோ, எந்த முகத்தை பார்ப்பதற்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, அந்த திருமுகத்தோடு இங்கே வந்திருக்கிற நம்முடைய பாசத்திற்கும் நம்முடைய அனைவருடைய அன்புக்குரியருமான எங்களின் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சியிலே ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் இங்கே வந்து பேசிவிட்டு போயிருக்கிறார் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், அண்ணன் எடப்பாடியாரின் திருப்பெயரை சொல்லி நான் செய்திருக்கிற சாதனைகளிலே ஒரு 5% சாதனையாவது எடப்பாடியார் செய்திருக்கிறாரா என்று சவால் விட்டிருக்கிறார். யார் சவால் விடுவது? யார்? பொம்மை முதலமைச்சர். நான் இப்பவும் சொல்கிறேன், சவால் விட வேண்டும் என்று சொன்னால் நீ இன்னொரு பொம்மைக்கு விடலாம், ஆனால் இன்னொரு வீரனை பார்த்து விடக்கூடாது, இன்னொரு மாவீரனை அழைக்க கூடாது. எங்கள் அண்ணனை பார்த்து சவாலுக்கு அழைக்கிறாய். சவாலுக்கு அழைப்பதற்கு முன்னால் நீ சிந்தித்து பார்த்தாயா? இங்கே வானுயர ஓங்கி நிற்கிறதே மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்டணம். அந்த கட்டணத்தை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அந்த கட்டணத்தை நீ திறந்து வைத்துவிட்டு நான் சாதனை செய்திருக்கிறேன், சவாலுக்கு வரீர்களா என்று கேட்டால் என்ன அர்த்தம்? அது மட்டுமல்ல, இதே வேளையிலே மாலை 6 மணிக்கு ஒரு தாய் பேசினார். இதே வேளையிலே அவர் பேசிய பேச்சு அனைவருடைய நெஞ்சையும் உருக்கியது. அவர் சொன்னார், நான் தூய்மை பணியாளர், என்னுடைய பிள்ளை இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரின் தயவிலே டாக்டர் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னபோது எல்லாரும் கண்கலங்கினீர்கள். இந்த குடும்பத்திலே ஒரு டாக்டரா? அதே போல பல பேர் அண்ணன் கொடுத்த 7.5% இடஒதுக்கீட்டிலே இன்றைக்கு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் டாக்டராயிருக்கிறார்கள், பல் டாக்டராயிருக்கிறார்கள், கண் டாக்டராயிருக்கிறார்கள். பல மருத்துவத்திலே பல துறைகளை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அது மட்டுமா, தலைவாசலுக்கு பக்கத்திலே நிமிர்ந்திருக்கிறதே கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம். அதை கட்டியது யார்? எங்கள் அண்ணன் எடப்பாடியார். நீங்கள் திறப்பதற்கு மனமில்லை. அண்ணன் அடிக்கல் நாட்டியதை நீங்கள் திறக்கலாம், ஆனால் கட்டி முடித்த அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கட்டடத்தை நீங்கள் இன்னும் செயலுக்கு கொண்டு வரவில்லை. எத்தனையோ சாதனை. அண்ணன் அவர்கள் மருத்துவக் கல்லூரி தந்திருக்கிறார். மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, அந்த மாணவர்கள்
படிப்பதற்கு வசதியாக இடஒதுக்கீடு தந்திருக்கிறார். அதுவும் தாய்மார்களுக்காக அம்மா அவர்கள் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் திரும்ப திரும்ப செய்திருக்கிறார். இத்தனையும் செய்தவர் அண்ணன் எடப்பாடியார். இவரை பார்த்து சவாலுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது நியாயமில்லை என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒன்றே ஒன்றுதான் நாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். காஷ்மீரத்திலே சுற்றுலா பயணம் போயிருந்தார்கள். பகல்காம் பகுதிக்கு போனபோது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்களை சுட்டு கொன்று விட்டார்கள். உடனே இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்பதை கையிலே எடுத்து அவர்களை பழி தீர்த்தார்கள். நான் தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். நம் தாய்மார்கள் தான் ஆபரேஷன் சிந்தூர் நடத்த வேண்டும். துப்பாக்கியால் அல்ல, தோட்டாக்களால் அல்ல, வெடிகுண்டால் அல்ல. ஆபரேஷன் சிந்தூர் அண்ணன் எடப்பாடியாருக்கு ஆதரவாக வாக்குச்சீட்டிலே போட்டு நீங்கள் வெற்றி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர், கொங்கு நாட்டு தங்கம், தமிழ்நாட்டிற்கு கிடைத்திட்ட சிங்கம், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். எல்லாம் பலத்த கைத்தட்டல். என் அன்பு சகோதரிகளே, பலத்த கலத்த பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கள்ளக்குறிச்சி இந்த பகுதியை குலுங்குகின்ற அளவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை சகோதரிகளும் இங்கே குழும்பி எதிரிகளை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு விட்டீர்கள். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுக எதிரியை வீழ்த்துவதற்கு சூளுரை ஏற்று கடல் போல் மகளிர் வெள்ளம் இங்கே குழுமி இருக்கின்றது. எந்த திசை நோக்கினாலும் மகளிர், இந்த மாவட்டமே குலுகின்ற அளவிற்கு தமிழகமே கள்ளக்குறிச்சி நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு மகளிர் வெள்ளம், ஆரவாரம் எழுச்சி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக மகளிர் எழுச்சியை பார்க்கின்ற பொழுது ஆட்சி அமைந்து விட்டது. அண்ணா திமுக ஆட்சி அமைவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். சாதிக்கக்கூடிய திறமை படைத்த வல்லமை படைத்தவர்கள் நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள். இந்த சிறப்பான எழுச்சியான மகளிர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ, உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ரா குமரகுரு அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர்
அருமைச்சார் முன்னாள் எம்எல்ஏ திரு பிரபு அவர்களே, முன்னாள் எம்பி திரு டாக்டர் கே காமராஜ் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, வரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திலே பல்வேறு அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிரை சேர்ந்த மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூர் பகுதியில் இருக்கின்ற மகளிரை சேர்ந்த நிர்வாகிகளே, இங்கே திரளாக குழுமிருக்கின்ற எனது அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர் உடன்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இங்க ஒரு 4-5 நாளுக்கு முன்பு என்று கருதுகிறேன், எனக்கு முன்னாலே அக்கா வளர்மதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், எங்கே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகிறது அவர் உரையாற்றுகின்ற பொழுது குறிப்பிட்டார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 5% தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்யான செய்தியை வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார். சிந்தித்து பாருங்கள், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தோற்றுவித்தது அண்ணா திமுக ஆட்சி. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று, குமரகுரு அவர்களுடைய கோரிக்கை ஏற்று, இந்த பகுதியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்று, கழக நிர்வாகிகள் கோரிக்கை ஏற்று, பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்ததே அண்ணா திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம். திரு ஸ்டாலின் கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர் அல்ல, அண்ணா திமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை தான் திமுக ஆட்சியிலே முடிவிட்டு திறந்து வைத்திருக்கின்றார். நாம் பெற்ற பிள்ளைக்கு ஸ்டாலின் பெயர் வைத்திருக்கின்றார், அவ்வளவுதான் அவருடைய சாதனை. ஸ்டாலின் அவர்களே, சேலஞ்ச் பண்றீங்க, எதிலே சேலஞ்ச் பண்றீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் குறித்து சேலஞ்ச் பண்ணுகிறீர்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்திலே சேலஞ்ச் பண்ணுகிறீர்களா? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரவேற்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு சோதனைக்கு இடையிலே ஆட்சி பொறுப்பேற்று திறமையான நிர்வாகத்தின் காரணமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏற்றம் பெறுவதற்கு அடிக்கல் விட்டவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். உடைய ஆட்சியிலே மக்கள் என்ன நன்மை பெற்றார்கள்? இந்த மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டு குடி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம், அடிக்கல் நாட்டினோம். அதையும் ரத்து செய்துதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. குடிப்பதற்கு குடிக்கின்ற தண்ணீரை கூட தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகாலம் ஆகிறது? நாம் சுதந்திர ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்தாலும் மக்களுக்கு தேவை
பார்த்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட தலைவி இதயம் புரட்சி தலைவி அம்மா. இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது இன்றைக்கு பாருங்கள், பாலியல் வன்கொடுமை சிறுமி முதல் முதியோர் வரை இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள் அன்றாட தொலைக்காட்சியிலே பத்திரிகையிலே வந்த வண்ணம் இருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகம் அங்கே மாணவிக்கு பாலியல் கொடுமை இன்று வரை அந்த யார் அந்த சார் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த அரசாங்கத்தால் திட்டமிட்டு அவர்கள் பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதை மூடி மறைத்து விட்டார்கள். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவால் மலரும். இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல கோவை கல்லூரி மாணவி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல கோவை கல்லூரி மாணவி இன்றைக்கு பாலியல் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார். அதோடு திருவண்ணாமலையில் இன்றைக்கு லாரியில 2 பெண்கள் சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே காவல்துறை சேர்ந்தவர்கள் அவர்களை அந்த 2 பெண்மணியும் இறக்கி 2 இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அவருடைய தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா? அதே போல சென்னை விருகம்பாக்கம் பெண் காவலருக்கு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பாதுகாப்புக்கு சென்ற அந்த காலகட்டத்திலே சிலர் அவருக்கு பாலியல் சீண்டல் ஏற்படுத்தினார். இப்படிப்பட்ட அவலநிலை தான் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு அண்ணா நகர் சிறுமி பாலியல் கொடுமை, அந்த பாலியல் கொடுமையின் மூலமாக இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போன அரசுதான் விடியா திமுக அரசு. உங்களுக்கு யார் விசாரித்தால் என்ன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதுதான் ஒரு நியாயமான அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. இந்த அரசாங்கம் கடமையிலிருந்து தவறிய காரணத்தினால் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு சிபிஐ விசாரணை இருந்தால் நியாயம் கிடைக்கும், உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படுவார்கள் என்று கருதிதான் உச்ச நீதிமன்றம் சென்று தீர்ப்பை பெறுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகின்றது. அதே போல அரக்கோணம் திமுக நிர்வாகி தெய்வ செயல் பெண்களை மானபங்கம் படுத்திய கொடுமை எல்லா வலைதளங்களிலும் பார்த்தோம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் மந்திரி பொன்முடி நல்லா தெரியும். இவர்கள் கட்டணமெல்லாம் பேருந்து பெண்களுக்கு என்று அறிவித்து விட்டு அமைச்சர் மேடையிலே கிண்டலா பேசுகிறார். பெண்களை பார்த்து ஓசி பஸ் எவ்வளவு அவமானப்படுத்துகிறார் பெண்களை. சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கத்தில் அங்கம் வைக்கின்ற அமைச்சர் இப்படி பெண்களை இழிவாக பேசினால் இது இந்த அரசாங்கம் தூய்மையான அரசாங்கமா? மக்களை மதிக்கின்ற அரசாங்கமா? பெண்களை மதிக்கின்ற அரசாங்கமா? அதோடு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவிலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார். வெக்கமில்ல? சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் சீண்டலுக்கு. கிட்டத்தட்ட 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு சொன்னால் உங்களுடைய ஆட்சி எந்த லட்சணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக தமிழகத்திலே நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற அரசு தேவையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இன்றைக்கு குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்து விட்டது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட 2022-23 ஆண்டை விட 2023-24 ஆண்டு 2 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய வயதான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற
அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பயிருக்கு வேலி பாதுகாப்பாக இருக்கின்றது, மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு இன்று வரை இந்த அரசாங்கம் யுபிஎஸ்சி அங்கே தேர்வு செய்யப்பட்ட டிஜிபி பட்டியலிலே ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. சட்ட ஒழுங்கு டிஜிபி இருந்தால்தான் இந்த மாதிரி கொடுமைகள் நிகழாமல் இருப்பதற்கு அவள் நடவடிக்கை எடுப்பார்கள். நிரந்தர டிஜிபி இல்லாத காரணத்தினாலே தலையில்லாத முண்டமாக இன்றைக்கு தமிழகம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் சாலையிலே அவர்கள் நகை அணிந்து நடந்து சென்றால் பின்னாலேயே இருசக்கர வாகனத்தில் வருகின்றவர்கள் அந்த செயினை பறித்துக் கொண்டு செல்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. தனியாக வசிக்கின்ற நம்முடைய முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திட்டமிட்டு அவளை படுகொலை செய்து அவள் வைத்திருக்கிற நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. காவல்துறை பெண் உயர் அதிகாரி அலுவலகத்தில் தீயிட்டு கொளுத்துகிறார்கள். எவ்வளவு வேதனை! ஒரு ஏடிஜிபி அலுவலகத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 68 பேர் இறந்து விட்டார்கள். எவ்வளவு கொடுமையானது! அதை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரல. சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது, சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது, வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தொடர வேண்டுமா? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் 3 பேர் முதலிலே இறக்கின்றார்கள். மாலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 பேரும் இணைந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த நிகழ்ச்சியிலே பத்திரிகையாளருக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார், பல்வேறு காரணங்களினால் இந்த 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் 3 பேரும் கள்ளச்சாராயம் அருந்திதான் இறந்து விட்டார்கள். அந்த உண்மையை சொல்லி இருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது. அடுத்த நாள் அவருடைய 3 பேர் துக்கத்திற்கு அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து அதே கள்ளச்சாராயத்தை அருந்திய காரணத்தினால் கிட்டத்தட்ட 65 பேர் இறந்து விட்டார்கள். இதற்கு காரணம் இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் உண்மையே நடந்த சம்பவத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்கள் எச்சரிக்கையோடு இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சிகள் தவறான செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்ததின் விளைவு இன்றைக்கு 68 பேர் நாம் இழந்து நிற்கின்றோம். இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவானவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கள்ளச்சாராயத்தை எப்படி தடுக்க முடியும்? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சவர் செந்தில்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக விற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்து விடுவோம் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொண்டு வந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் செவிசாய்க்காத காரணத்தினாலே, சட்டமன்றத்தில் இந்த கவன ஈர்ப்பை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு இவ்வளவு உயிர்களை இழந்து இருக்கின்றோம். இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலினுடைய அரசாங்கம். அதோட திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு தமிழகத்திலே டாஸ்மாக் கடை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிடுகிறார், டாஸ்மாகிலே தமிழ்நாட்டிலே திறந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது என்ன நிலைமை? எத்தனை கடைகளை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள்? எவ்வளவு சகோதரிகள்
இன்றைக்கு இளம் விதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி வருவதற்கு முன்பு எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா வந்த ஒரு நிலைப்பாடு. ஆக இதுதான் திராவிட முன்னேற்றக்கூடிய இரட்டை வேடம். அதோடு இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற பெண் ஊழியர்கள் அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தோம். ஆனால் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்தவுடன் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருந்தது, முன்னிலை வைத்துக் கொண்டிருந்தது. அந்த அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே மத்திய அரசாங்கம் இன்றைய தினம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தியிருக்கின்றது. சம்பளத்தையும் உயர்த்தியது. அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அரசாங்கம், திமுக கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகள் திட்டமிட்டு தாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியவில்லை. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே மத்திய அரசாங்கம் இசைவளித்திருக்கின்றது. முதற்கட்டமாக 125 நாட்கள் வேலை கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதனால ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு தவறான அவதூறான பொய் பிரச்சாரத்தை ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தார்கள். இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம், 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு விட்டது. இது உறுதியான நிலைப்பாடு. எந்த காலகட்டத்திலும் இந்த 125 நாள் வேலை திட்டம் ரத்தாகாது. அதுவும் 15 நாள்ல வேலை செய்து 15வது நாள் அவர்களுக்கு அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு இன்றைக்கு உத்தரவு வழங்கி இருக்கின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் 125 நாளை 150 நாளாக உயர்த்தப்படும். அதோடு இன்றைக்கு தமிழகத்திலே உங்களுடைய மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு நாளும் மக்கள் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கஞ்சா போதை ஆசாமிகளால் பல்வேறு போதைப் பொருள் பயன்படுத்துவதால் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியிலே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தொலைக்காட்சியில தங்கம் என்ன நிலவரம்னு பார்ப்பாங்க, வெள்ளி என்ன நிலவரம்னு பார்ப்பாங்க. இன்றைக்கு கொலை நிலவரம் என்ன என்றுதான் தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய அவல நிலை திரு ஸ்டாலின் ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள். அதிலே நாளில் ஒரு பங்கு அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படவில்லை. நேற்று தினம் பத்திரிகையிலே பார்க்கின்ற பொழுது 80% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு அவதூறான பொய்யான செய்தியை இன்றைக்கு முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது உண்மைங்களா? உண்மையா? திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புகளை நிறைவேற்றப்பட்டதா? நீங்களே சொல்லுங்க. அத்தனையும் பொய். 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளா உயர்த்தல. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுத்தாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள்
கல்வி கற்பதற்கு வங்கியிலே வாங்கி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து செஞ்சாங்களா? நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்பொழுது ரகசியத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்ற காரணத்தினாலே இதை நிறைவேற்ற முடியாது என்று ரகசியத்தை சொல்லி உடைத்து விட்டார். இதுதான் திமுகவுடைய நிலைமை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கட்சியில திரு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். திமுக கட்சியிலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக வர முடியும். ஒரு சாதாரண தொண்டன் கூட சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக போல குடும்ப கட்சி அல்ல. இந்த கட்சியிலே சுதந்திரம் இருக்கின்றது. யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ, யாரெல்லாம் கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ, மக்களுக்கு உழைக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் அவருடைய வீட்டு கதவை தட்டி தானாக பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுகவை எடுத்துக்கங்க. திரு பொன்முடி இருந்தா அவருடைய மகன் தான் வருவாரு. திரு நேரு இருந்தா அவருடைய மகன் தான் வருவாரு. இன்றைக்கு திண்டுக்கல் இருக்கின்ற பெரியசாமி அவர் இருந்தா அவருடைய மகன் தான் வருவாரு. இப்படி அவருடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு அரசியலிலே வரவும் முடியும், அரசியல் சார்ந்த பதவிக்கு வரவும் முடியும். அண்ணா திமுக அப்படி இல்லை. உங்க கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ யார்? உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அவர் எங்கே இருக்கிறார் சொல்லு பார்க்கலாம். சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கின்றவருக்கு கூட பதவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை. யார் உழைக்கின்றார்கள், யார் மக்களுக்கு சேவை செய்கின்றார்கள், யார் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்கின்றார்கள், அதைத்தான் முன்னிறுத்தி அண்ணா திமுக அவளுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றது. இது அண்ணா திமுக கட்சி. திமுக கட்சி அப்படி அல்ல. இன்றைக்கு அதோட விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். அதோட கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது. ஜல்லி விலை உயர்வு, எம்சேண்ட் விலை உயர்வு, செங்கல் விலை உயர்வு, கம்பி விலை உயர்வு, சிமெண்ட் விலை உயர்வு, மரம் கேட்க வேண்டிய இல்லை, பல மடங்கு உயர்வு. இனி இந்த ஆட்சியில வீடே கட்ட முடியாது. வீடு கட்டினா கனவுல வீடு கட்டிக்கலாம், நிஜத்துல வீடே கட்ட முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே பட்டியலின மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் அவருடைய குடும்பத்தில் வயது வந்தவர்கள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்றவர்களுக்கு வீடு இல்லாமல் இருப்பதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது. அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போகின்றவர்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். ஏழை மக்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலே. அதுபோல நிறுத்தப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அதிமுக ஆட்சி தொடரும். திருமண உதவி திட்டம் 25,000 50,000 வழங்கப்படும். அந்த திட்டத்திலே இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு தீபாவளி பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக பட்டு சேலை வழங்கப்படும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற பெண்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய சூழலை உருவாக்கி தரப்படும். எல்லா மாவட்டங்களிலும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கின்ற விதமாக தொழிற்சாலைகள் அமைத்துக் கொடுக்கப்படும். மாணவ சமுதாயம் வளர வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தொழில் சிறக்க தொழிற்சாலைகள் அதிகமாக திறக்கப்படும். அதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வளர்ந்தவுடன்
இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பொங்கல் பரிசு கொடுத்தோம். அப்பொழுது 2500 ரூபாய் கொடுத்தோம். அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது என்ன குறிப்பிட்டார்? எனக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் சொன்னார். அப்பொழுது அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நான் 15 நாளுக்கு முன்பாகவே கூட்டத்தின் வாயிலாக இந்த முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது கோரிக்கை வைத்தீர்கள் 5000 கொடுக்க வேண்டும் என்று. இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்றீர்கள். நீங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படை எல்லா குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தோம். ஆனா 3000 தான் கொடுத்திருக்கிறார். 3 வருஷமா எதுவுமே கொடுக்கல. இப்பொழுதுதான் கொடுத்திருக்கிறாரு. ஆக அது மட்டுமல்ல, லேப்டாப் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர் சமுதாயம் கிடைக்க வேண்டும். பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் 12000 ரூபாய் செலவழித்து மடிக்கணினி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 10 ஆண்டு காலத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம். சுமார் 7300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வலியுறுத்தினோம். நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய மாணவருடைய திறமையான மாணவர்களை உருவாக்கக்கூடிய லேப்டாப் திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள். அதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் வலியுறுத்தினோம். பொது வழியிலே பேசினோம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம். 4 ஆண்டு காலம் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்து விடும் என்ற தோல்வி பயத்திலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு. நாங்கள் அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, 4 ஆண்டுகளவா கொடுத்திருந்தா மாணவர்கள் எவ்வளவோ பயன்பெற்றிருப்பாங்க. இல்ல நீங்க கொடுக்கிறது ரைட், வேண்டாம் நாங்க சொல்லல, அதை வரவேற்கிறோம். எப்ப கொடுத்திருக்கணும்? கல்லூரி ஆரம்பத்திற்கு முன்பாகவே இந்த ஆண்டு துவக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கலாம். அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கல்லூரியில் சேர்கின்ற மாணவர்கள் கடன் உடனே வாங்கி இந்த லேப்டாப் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவர்கள் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இறுதி ஆண்டு முடிச்சு வெளியிலே போறாங்க, அவர்களுக்கு கொடுக்குறீங்க. இதனால என்ன பயன்? சிந்திச்சு பாருங்க. ஒரு திட்டத்தை கொடுக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு நலன் பயக்கின்ற திட்டமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆரம்பத்திலே 2025ஆம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பாகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருந்தால், இந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருந்தால் மாணவனுடைய சுமை குறைந்திருக்கும். பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தில்தான் இப்படிப்பட்ட அவலங்களை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய தாய்மாருடைய கஷ்டத்தை உணர்ந்து இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்டாங்க வாக்குறுதி. எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் விலையெல்லாம் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கப்படும் என்ற திட்டத்தை கொடுத்து அறிவிக்கப்பட்டு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பணக்காரர் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கிறதோ அதே பொருள் ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும், குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவருடைய பெண்ணுடைய சுமையை குறைக்க வேண்டுவதற்காக எல்லா குடும்பத்தையும் விலையெல்லாம் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 7.5% உள்ளிடுவதற்கை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% இன்றைக்கு 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே போல ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 10 ஆண்டுல
2011 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. இந்த 4.25 ஆண்டு காலத்திலே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர முடியவில்லை. ஒரு கையிலாகாத அரசாங்கம். அதுபோல தமிழகத்திலே நிர்வாகம் சிறப்பாக இருக்க என்பதற்காக 6 மாவட்டத்தை புதிதாக தோற்றுவித்தோம். அதுதான் கள்ளக்குறிச்சியும் ஒன்று. 7 சட்டக்கல்லூரியை கொடுத்தோம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம், 4 பொறியியல் கல்லூரி, 5 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், இங்கே பிரம்மாண்டமாக கால்நடை பூங்கா 1000 கோடியில் 50 ஏக்கர்ல கொடுத்தோம். இப்படி சாதனை மேல் சாதனை படுத்தும் ஸ்டாலின் அவர்களே, தெரியாட்டுனா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. சேலஞ்சு பண்ற விட்டுருங்க. சேலஞ்ச் என்று சொல்லி இருக்கிறீங்க. சேலஞ்சு என்ன? நீங்க ஒரு மேடை போடுங்க, அதே மேடையில் நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். இதுதான் சேலஞ்சு. ஆனா அப்படி இதை தெரிவித்தார் உடனே அங்க இருக்கிற ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறார். நாங்க சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று. நீங்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அத்தனையும் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை தானே. எங்கே பார்த்தாலும் பாலங்கள் சாலைகள் அற்புதமாக கொடுத்தோம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு ஆரம்பப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று அதிகமான பள்ளிகளை திறந்து கற்போடைய எண்ணிக்கை தமிழகத்திலே முதலிடத்துக்கு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 2015 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு புதிய தொழிற்சாலை தமிழகத்துக்கு வந்து நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அம்மாவுடைய வழியிலே வந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் பிரமாண்டமான தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. பல பணிகள் முடிவெற்று இன்றைக்கு நமக்கு வேலைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. இதுதான் சாதனை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த 4.25 ஆண்டு காலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார், தொழில்துறை அமைச்சர் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் என்று வெள்ளை அறிக்கை கொடுங்க. அது கேட்டா வெள்ளை பேப்பரை நீட்டார். வெள்ளை பேப்பர் தான் உண்மை, எதுவுமே செய்யல. அவர் காட்டியது உண்மைதான். அதிமுக ஆட்சியில இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். வெளிப்படையா சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்தீர்கள், எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீர்கள், அதனுடைய நிலைமை என்ன அதை சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது என்று சொல்லுங்கள். மக்கள் கேட்கிறார்கள். கேட்டா பதிலே இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்து எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும். குறிப்பா நம்முடைய பெண்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு, அதோட மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். கூட்டம் முடிந்த பிறகு எல்லோரும் வாகனத்தில் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த மகளிர் மாவட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒன்றிய செயலாளர், நகரச்சார், பேரோச்சா கழக நிர்வாகிகளுக்கும், மாவட்ட மகளிரை சேர்ந்த சகோதரிக்கும், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மகளிரை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற மகளிரை சேர்ந்த சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். நன்றியுரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சோர பிரபு அவர்கள் நன்றியுரை ஆற்றுவார்கள். பிரபு நன்றியுரை. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து எழுச்சி உரையாற்றி நம்மையெல்லாம் காக்கின்ற கடவுளாக இந்த மக்களுக்காக அனுதினமும் உழைத்துக் கொண்டு இரவு பகல் பார்க்காமல் இந்த திமுக ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அட்டூழியத்தையும் அநியாயத்தையும் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலிலே சிறப்பான வெற்றியை பெற்று மீண்டும் தமிழகத்திற்கு முதலமைச்சராக வரக்கூடிய நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி கூறி மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு அனைத்து பகுதி இந்த மாவட்டத்திலிருந்து வருகை தந்த அனைத்து மகளிர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இரவு பகல் பாராமல் உழைத்த கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த மாவட்ட மகளிரை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மாநில அளவிலே இருந்து நமது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அருமை அக்கா மகளிரணி மாநில செயலாளர் அவர்களுக்கும் அவருடன் வருகை தந்த முன்னாள் அமைச்சர் அம்மா அவர்களுக்கும் சிறப்பான நிகழ்ச்சியினரே கலந்து கொண்ட அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றி 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 கூறி விடைபெறுகிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய இடம் பிடித்த எங்களது மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நன்றி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்த முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணர் அவர்களுக்கும் கிளை கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலாளர் நகர கழக செயலாளர் பேரூர் கழக செயலாளர் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. பணத்தை கண்டு நாங்க மயங்கல மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமது நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்.
சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் கண்டு நாங்க மயங்கல மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்
வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர்